Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ் சினிமாவில் குறைந்த பாடல்களை பாடியிருந்தாலும் ரசிகர்களிடையே பெரும் கவனம் ஈர்த்தவர் ஸ்வாகதா கிருஷ்ணன். பேச்சுலர் படத்தில் இடம்பெற்ற காதல் கண்மணி, காற்றின் மொழி படத்தில் இடம்பெற்ற டர்ட்டி பொண்டாட்டி, நோட்டா படத்தில் இடம்பெற்ற ராஜா ராஜா உள்ளிட்ட பாடல்களை ஸ்வாகதா பாடியுள்ளார். மேலும் காயல் படத்தில் நடிகையாகவும் நடித்துள்ளார். கர்நாடக இசை கலைஞரான இவர் மதுரையை சேர்ந்தவர். இப்போது சினிமாவிலிருந்து விலகி ரிஷிகேஷியில் சொந்தமாக தொழில் நடத்தி அங்கேயே வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஸ்வாகதா கிருஷ்ணன் தான் ஏன் சினிமாவை விட்டும் தமிழ்நாட்டை விட்டும் வெளியே வந்தேன் என்று ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார். அதில் தனக்கு ஒரு பிரபல இசையமைப்பாளரால் ஏற்பட்ட அத்துமீறிய அராஜக சம்பவத்தை நடுங்கிய உணர்வோடு விவரித்திருக்கிறார். நான் சென்னையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி தப்பித்துதான் இங்கு வந்துள்ளேன். அதை நினைக்கும் போது இப்போதும் என் கைகள் நடுங்குகின்றன. ஒரு இசையமைப்பாளரின் ஸ்டுடியோவில் நான் வேலை பார்த்தேன். அவர்தான் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார். என்னை போல் நிறைய பெண்களிடம் அவர் இப்படி நடந்து கொண்டார். சில பெண்கள் தப்பித்து விட்டார்கள், சில பெண்கள் தப்பிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இப்போது வரையிலும் அது தொடர்கிறது. அவர் பெயரை என்னால் இப்போது சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்வேன். அதற்கான நாள் வரும் என்று கூறியுள்ளார். மேலும் அந்த இசையமைப்பாளரை மெட்ராஸ் எப்ஸ்டீன் என்று குறிப்பிட்ட ஸ்வாகதா ஸ்டுடியோவில் நடந்த சம்பவத்தை சிசிடிவியில் பதிவு செய்து அந்த இசையமைப்பாளர் மிரட்டியதாகவும் பல பெண்களிடம் தொடர்ந்து அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டினார். இது தமிழ் திரையுலகையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது முதல் ரசிகர்கள் அந்த இசையமைப்பாளரா, இந்த இசையமைப்பாளரா என்று கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். ஆனால் திரைத்துறையில் இருந்து இதுவரை எந்த ஆதரவு குரலும் வரவில்லை என்றாலும் மக்களும் ரசிகர்களும் பாடகி ஸ்வாகதாவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.